இன்றைக்கு நம்ம பாஸ்டர் துரை ஐயா அவர்களின் ஆவிக்குரிய செய்தியை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தலைப்பு, கர்த்தருடைய அபிஷேக தைலத்தை ஊற்றினால் என்ன நடக்கும்? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நீ தைல கொம்பை நிரப்பிக் கொண்டு வான்னு சொல்றார். ஒரு ஊழியக்காரனை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ தைல கொம்பை நிரப்பிக் கொண்டு வான்னு சொல்றார். உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. அப்படியானால் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும்படியாக தன்னுடைய ஊழியர்களை கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வரும்படியாக சொன்ன கர்த்தர், நாம் இவ்வளவு பேர் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது அவர் தைல கொம்பை நிரப்பிக் கொண்டுதான் இருக்கிறார், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் தைல கொம்போடு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. இது ஒரு நல்ல நேரம். ஆண்டுடைய சமூகம் நம்முடைய மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நேரம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு நம்முடைய மத்தியில இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிறார். நமக்கு இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் நம்முடைய மேல வார்க்கப்பட்டு நாம் கூட்டம் முடிச்சு நாம் போக வேண்டும். அப்படியானால்தான் நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்ததுல பயன் இருக்கிறார். இல்ல வந்தோம் சும்மா ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசணும், இல்ல முழங்கால நிப்போம், இல்ல எங்கிட்ட ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு தலையை கவுந்து போட்டு அப்படியே எந்திச்சு போவோம். லைஃப்ல மாற்றங்கள் வராது. இந்த அபிஷேக தைலம் ஊற்றினால் என்ன நடக்கும்? இந்த அபிஷேக தைலம் ஊற்றும் போது ஒரு நார்மல் பர்சன் ஸ்பெஷல் பர்சனா மாறிடலாம். இதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு சாதாரண ஆர்டினரி பர்சன், சுத்தமா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள், எந்த குவாலிபிகேஷனும் கிடையாது, திறமைகளும் கிடையாது, எந்த மேன்மையும் கிடையாது, 0 பாயிண்ட்ல இருக்கிறவனை 100% மாத்திரதான் இந்த அபிஷேகத்தினுடைய வேலை. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவன் மேல டபால்னு தலையில இந்த அபிஷேகத்தை ஊத்திட்டா பட்டால்னு ஒரு திருக்கதர்சனம் சொல்லிடுவான். அவன் சுத்தமா ஒண்ணுமே இல்ல, எம்டியா தான் இருப்பான். இந்த அபிஷேகத்தையில ஊத்தின உடனே அந்த கழுதையின் வாய் திறக்கப்பட்டு கட்ட அவிழ்க்கப்பட்டது போல என்ன செய்யும், பட்டால்னு பேசிடுவான். அப்படியானாலும் இந்த அபிஷேகத்தினுடைய ஃபர்ஸ்ட் தன்மை என்ன? ஒருவனை மாற்றும் சக்தி, ஒரு ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வர்றது. திடீர்னு கூப்பிட்டு ஒருத்த மேல தைலத்தை ஊத்தி விட்டாங்க, அவன் உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருந்தான். எகு எல்லா ஸ்தானாபதிகள் மத்தியில உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருந்தான், பேசிட்டு இருந்தான். பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், ஒரு தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன். நாம பார்க்கணும் அப்படின்னு. யார எங்கள யாரை பார்க்க வேண்டும் அப்படின்னா, உன்னை தான் பார்க்கணும், சேனாபதியை கொஞ்சம் வெளியே வாங்கிச்சு. அடுத்த ரூமுக்கு போன உடனே கர்த்தர் இஸ்ரவேல் மேல என்ன செய்றாரு, ராஜாவாக்குறாருன்னு ஒரு தைல கோப்பிலிருந்து தைலத்தை ஊத்தி விட்டு ஓடியே விட்டான். அடுத்த செகண்ட் யாரா மாறிட்டான். அப்ப அந்த அபிஷேக தைலத்துக்கு என்ன பவர் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நான் சொல்றேன். இந்த கூட்டத்துக்கு வந்த போது உனக்கு இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த கூட்டத்துல கர்த்தர் உன் தலையில அந்த அபிஷேகத்தை ஊத்திட்டாருன்னா உன்னுடைய ஸ்தானம் மாறிடும். இப்ப பாருங்க, அதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம விசுவாசிகள் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஊழியத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் டக்குன்னு தலையில கை வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவன் யாராயிடுறான்? நம்ம மத்தியில இருந்தே ஒருத்தன் யாரா மாறுறான், ஊழியனா ஊழியக்காரியாவோ என்ன செய்றாங்க, மாறுறாங்க. அந்த ஆர்டினேஷன், அந்த தொடுதல், கைகளை வைக்குதல், இந்த அபிஷேகம் வந்துட்டுன்னா பட்டுன்னு அடுத்த ஸ்தானத்துக்கு தூக்கிட்டு. ஒரு மனிதனுடைய தன்மையை மாற்றக்கூடிய, அவனுடைய தனிப்பட்ட தன்மையவே முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு தைலம் தான் இந்த அபிஷேக தைலம். இது இல்லைன்னு சொன்னா நீங்க நார்மலாவே இருப்பீங்க. சும்மா வருவீங்க போவீங்க, ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, ஆவியில் நிரம்புவீங்க, ஏதோ முடிஞ்ச ஊழியத்தை செய்வீங்க. அப்படியே நீங்களும் அந்த கும்பல்ல ஒரு ஆளா ஓடிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் ஓடுகிறார்கள், நானும்
ஓடுறன்னு ஓடிட்டு இருக்க வேண்டியது. ஆனா சரியான அபிஷேகம் அவன் சிரசுல இறங்கிச்சுன்னா உன்னை ட்ரிப் பண்ணிடும், மாத்திரும், பட்டுன்னு மாத்திரும். உன் சிந்தை மாறிடும், புத்தி மாறிடும், எண்ணம் மாறிடும், ட்ரெஸ் மாறிடும், பேச்சு மாறிடும், படுக்கை மாறிடும், எல்லாமே அப்படியே புரண்டு போன மாதிரி தான் இருக்கும். அப்படியே தலைகீழ புரட்டிடுவார். ஆனா அந்த அபிஷேகம் வராத வரைக்கும் நீ இப்படியே நார்மலா வருவ போவ, ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, தசம்பாவம் கொடுப்பீங்க, காணிக்க கொடுப்பீங்க, உங்க வீட்டுக்கு இவங்க விசிட்டிங் வருவாங்க, நீங்க போய் தமக்கு விசிட்டிங் வருவீங்க. இது மாதிரி இது ஒரு ரொட்டீன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா சரியான அபிஷேகம் சரஸ்ல இறங்கிச்சுன்னா லைஃப்ல மாற்றம் உண்டாயிடும். அவங்களுக்குள்ளேயே எல்லாமே மாறிடும் வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது என்னாலும் முடியாது, உங்களால முடியாது. அபிஷேகம் உன்னாதான் ஒண்ணு மட்டும்தான் நிச்சய முடியும், செய்ய முடியும். சேனாபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இவன் தலையில அபிஷேகம் ஊத்திட்டு அவன் ஓடிப்பிட்டான். மற்ற சேனாபதிகள்லாம் வந்தாங்க. அந்த பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் ஓடி வந்தானப்பா, என்னவோ சொல்லிட்டு என்னவோ ஓடிட்டான், என்ன விஷயம்? அப்ப இவன் சொன்னா நீங்க எல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. ஐயோ நாங்க கவனிக்கவே இல்லை, நம்ம சீரியஸாவே நாங்க எடுத்துக்கல அப்படின்னா. அப்ப அவன் சொன்னா என்னைய தலையில அபிஷேக தைலத்தை ஊத்திட்டான். அப்படி இல்ல, இஸ்ரவேல்ல உன்னை ராஜா சொல்லிட்டானா, அபிஷேகம் ஊத்திட்டானா, பார்த்தா தலையெல்லாம் தைலம், அவ்வளவுதான். உடனே அவங்க எல்லாம் சட்டை கிட்டையெல்லாம் கலத்தி கீழே விரிச்சிட்டு ஒருத்தன் எக்காலம் ஊத்திட்டான். எகு யாராயிட்டாரு? ராஜா. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த கூட இருக்கிறவெல்லாம் அப்படியே என்ன செய்யறான்? எதனால இது நடந்தது? இந்த அபிஷேகத்தை. உன்னுடைய புத்தி மாறும், சிந்தை மாறும், எண்ணம் மாறும், உணவு மாறும், உடை மாறும், நடை மாறும், எல்லாமே அப்படி பழக்க வழக்கங்கள்லாம் அப்படியே மாறிடும். உங்க அம்மா பாப்பாங்க, என்னடா பையன் ஒரு மாதிரி போறானேன்னு, பொண்ணு எப்படி இப்படி மாறுறாளேன்னு. பையனுக்கு தெரியும், என்ன அப்பா இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டார் போல் இருக்கு, இப்ப ரொம்ப அமைதியா இருக்காரு, அம்மா இவ்வளவு சண்டை இழுத்தாலும் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. மாற்றம் நடக்கணும்னா அது யாராலதான் முடியும்? தைலம் ஊத்தணும். அந்த தைலம் அபிஷேக தைலமா இருந்தால் ஒன்னுள் மாற்றம் உண்டாகும். இரண்டாவது, இந்த தைலத்துக்கு அபிஷேக தைலம்னு ஒரு பேர் இருக்கு, வாசிங்க. அபிஷேக தைலம். இந்த தைலத்துக்கு பேர் என்னது? அபிஷேக தைலம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அபிஷேக தைலம். இந்த தைலத்துக்கு தைல கொம்பை தைலத்தினால் நிரப்பிட்டு வான்னு சொன்னாரே. இந்த தைலத்துக்கு முதல் பேர் என்னது? அபிஷேக தைலம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் அபிஷேக தைலம் ஊத்திட்டா இன்னையில இருந்து ட்ரிப் ஆயிடுவீங்க, நீங்க மாறிடுவீங்க. ஒன்னு ராஜாவா மாறிடுவீங்க, தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க, ஊழியக்காரனா மாறிடுவீங்க. ஏதாவது ஒரு மாற்றம் உனக்குள்ள என்ன செய்யும்? நடக்கும். இல்லன்னு சொன்னா நீங்க அது வாட்டுக்கு வந்துட்டு எட்டாயிடுச்சு, ஆமா நல்ல இல்லையா, அவ்வளவுதான், அது வாட்டுக்கு போவீங்க. சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. அதனால அபிஷேக தைலம் நம்முடைய வாலிப பையங்க மேல ஊற்றினா லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒரு புருஷன் மேல ஒரு மனைவி மேல ஊற்றப்பட்டா வாழ்க்கை மாறும். அடுத்து வசனம் தெரியுமா? பரிசுத்த தைலம். அப்படி ஒரு வசனம் இருக்கு. சரி, அதை விடுங்க, அது தெரியலன்னா. கிளையாத்தில் பிசின் தைலம், அது வாசிங்க. பரிசுத்த தைலம் கிடைச்சுன்னா எடுங்க. எரேமியா 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? இந்த தைலத்துக்கு பேர் என்னது? என்ன தைலம்? பிசின் தைலம். பின்ன ஏன் என் சனமாகிய குமாரத்தை சொஸ்தம் அடையாமல் போனாள்? இந்த கொம்பை கர்த்தர் நிரப்பிட்டு வர்றாரு பாருங்க. தைலத்தை உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வான்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு அபிஷேக தைலத்தோடு. வந்து ஊத்துன உடனே தாவீது யாரா மாறிட்டான்? அபிஷேக தைலம் அவன வாழ்க்கையை மாத்திருச்சு. எகுவ மாத்துது, சவுல மாத்துது, இப்படி நடக்குது. ஆரோன மாத்துது, இப்படி ரொம்ப பேரை மாத்தி இருக்கு அபிஷேக தைலம். ஆனா இப்ப இந்த தைலத்தினுடைய பேர் என்ன? இந்த அபிஷேகத்திலேயே இந்த தைலத்துல இன்னொரு தன்மை இருக்கு. என்னது? பிசின் தைலம். அது என்னது? கீலேயாத்தின் பிசின் தைலம். பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தம் அடையாமல் போன? சுகமாக்கும் சக்தி இருக்கு. அபிஷேகம் தைலம் வரும்போது நமக்கு ஒரு சுகம் உண்டாயிடும், பட்டுன்னு சுகம் உண்டாயிடும். அது கிராஜுவலா குணமாகிறது ஒரு பகுதி, இன்ஸ்டன்டா பட்டுன்னு அடுத்த டைமே சுகமாயிடும். அப்படி ஒரு ஹீலிங் இருக்கு அபிஷேகத்துல. சவுக்கெதுவான கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால்
செத்து போனவனா? சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அதான் அபிஷேகம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் இறங்கும் போது உன் ஸ்தானம் மாறுறது, உன் புத்தி மாறுறது மாத்திரமல்ல, வியாதியும் மாறும். பட்டுல அந்த வியாதியின் கூரை ஒடிச்சிடுவார், அந்த முள்ள புடுங்கிடுவார், அந்த அகோரமான வேதனை உடனே போயிடும். அந்த குடல் புண்ணு சரியாயிடும், தலைவலி போயிடும், அந்த எலும்புக்குள்ள இருக்கிற வேதனை போயிடும், சுகர் பட்டுன்னு தெரிச்சிடும், வெளியே ஓடிடும், எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். அதுக்குதான் அபிஷேகத்தில் நிரம்ப சொல்றோம். நான் ஒரு இடத்துக்கு நான் போனேன், ஒரு இடத்துல போகல, கார்ல போய்கிட்டு இருக்கேன். நான் வேகமா நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு ரயில்வே கேட்ல வண்டி ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குது. ஒரு விசுவாசி ஓடுறான், தட்ட 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 தடன்னு ஓடுறான், விறுவிறுத்து ஓடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு வண்டி இருக்கு, வசதி இருக்கு, நல்ல விசுவாசி, நல்ல ஊழியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாப்ல. வேர்த்து விறுவிறுத்து ஓடுறான்னு எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு போல. காரை விரட்டி கொண்டு போய் நிப்பாட்டி, என்னப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, திருப்பி எதுக்கு இப்படி வேர்த்து விறுவிறுத்து ஓடிக்கும்? வாக்கிங். ஆடாப்பா விஷய், நான் தப்பெல்லாம் விளங்கி விட்டேன். வாக்கிங்கா? ஓடுறான், கொஞ்ச நேரம் நடக்கிறான், கொஞ்ச நேரம் ஓடுறான், கொஞ்ச நேரம் ஓடுறான். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு. எதுக்கு? நான் நீ ஒழுங்கா காத்திருப்பு கொடுத்துக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனையே இருக்காது. காத்திருப்பு ஒரு 2 மணி நேரம் முழங்கால் நெல்லு, நல்லா கைத்தட்டு, நல்லா பாட்டு பாடு, நல்லா அபிஷேகத்தில் நிரம்பு, உன் உடம்பு கர்த்தருடைய ஆவியானவர் ஒழுக்கட்டும். வேர்க்குதா இல்லையான்னு பாரு. அப்படித்தானே? கரெக்ட் தானே? எக்ஸசைஸ் முழங்கல்ல தான். சும்மா அதெல்லாம் நமக்கு தெய்வீகத்துக்கு கொண்டு வர முடியாது. நமக்கு ஓட ரோட்ல ஓட வேண்டாம், இங்க ஓடினா போதும், சரி பிடிக்கலாம் ஆவியானவரை. அபிஷேகம் இறங்குச்சுன்னா அது பிசின் தைலம், அப்படி உடனே சுகமாயிடும். ஆண்டவர் உடனே உங்களை குணமாக்கிடுவார். எந்த வியாதியா இருந்தாலும் பட்டுன்னு தெரிச்சிடும். ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னால எது நிக்காது? வியாதி நிக்காது. எடுத்துட்டீங்களா பரிசுத்த தைலம்? சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த தைலம் வரும்போது பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் தானா வரும். பார்வையில, சிந்தையில, எண்ணங்கள்ல, உணர்வுகள, வாஞ்சையில, விருப்பங்கள்ல, எல்லாத்திலையும் ஹோலினஸ் தானா வரும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இந்த தைலத்துக்குள்ள அந்த எஃபெக்ட் இருக்கு. நீங்க பாருங்க, தலைவலிங்கிறீங்க, உடனே என்னத்தையா விக்ஸ் என்னத்தையா ஒண்ணு வாங்கி தலையில தடவுறீங்க. வெளியே தடவுறது லேசா ஒண்ணுதான், அது எங்க போகுது? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி, ஒண்ணுமே அப்படியே பறந்ததுல இருந்து மருந்து எடுக்காத மாதிரிலாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போனா நிலைக்கால்களுக்கு மேல இருக்கிறதெல்லாம் என்னது? கதவுக்குள்ள அந்த கண்ணு இருக்கிறதெல்லாம் என்னது சொல்லுங்க? அந்த தைலத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை போட்ட உடனே அது தோலுக்குள்ள போகுது, சரிதானே? உள்ளுக்குள்ள போகுது. அந்த மயிர் கால்கள் வழியா எங்க போகுது? உள்ள போய் அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கிற வலிய அப்படியே அழுத்தது, கிளியர் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஆயிடுறீங்க, வந்துடுவீங்க. அவர் சாதாரண ஒரு யூக்கலிப்டஸ் இலைக்கு இந்த சக்தினா, ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை இறங்கும் போது என்ன ஆயிடும்? சிந்தை மாறும், வியாதி மாறும். பரிசுத்த தைலம், அதுக்கு பேர் என்னது? அதனாலதான் தாவீது ஒரு ட்ரிப் தவறு செஞ்சான். அதுக்கு பிறகு நல்ல மாட்டுக்குன்னது, நல்ல மாட்டுக்குன்னது ஒரே ஒரு சூடு தான். ஒரு சூடு சரியா வாங்கிட்டான். பிள்ளை செத்து அடிச்சு உருண்டு எல்லாம் தெளிவான பிறகு அதுக்கு பிறகு எங்க போய் என்ன காட்சி பார்த்தாலும் சிக்கவே வேண்டாம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உரியாவின் மனைவியின் சங்கதியை தவிர, உரியாவின் சங்கதி தவிர வேற ஒன்றிலும் நான் அவனை என்ன செய்ய முடியாது, குற்றவாளியாய் இருக்க முடியாது. இது உரியா சம்பவம் நடந்த பிறகு கிடைக்கிற அனுபவம் பரிசுத்த தைலத்தினால. அது கிடைச்ச உடனே அதுக்கு பிறகு தெளிவாயிட்டான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் சொல்றான், ரைட், இது போதும், பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் உண்டு, முடிஞ்சுது. இனி நான் ஒன்று ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டான். எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் நான் கேட்க போறதில்லை. என் காது கேட்க எதை சொல்லிட்டீங்க? எனக்கு பரலோகம் உண்டுன்னு சொல்லிட்டீங்க, அது போதும்.
இனிமேல் நான் உம்மிடத்துல ஒரு வேண்டுதலும் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம். அப்படி ஒரு தன்மை கொண்டு வந்தது காரணம் யாருதான்? பரிசுத்த தைலம் தான். அபிஷேக தைலங்கிறத நீங்க அந்த அபிஷேகங்கிறத நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணணும். கொம்பை நிரப்பி கொண்டு வந்து நிரப்பின உடனே பாருங்க பட்டுன்னு ராஜாவா மாறிடலாம். செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்தவனை கூட்டு வந்து அபிஷேக தைலத்தை ஊத்துன உடனே யாரா மாறிட்டாரு? ஆரோன். ஆரோன் என்ன பெரிய ஆபீசரா இருந்தாரு, கலெக்டரா இருந்தாரா, 7 டிகிரி படிச்சிருந்தாரா? நம்ம ஆளுங்க ஒரு சிலர்லாம் டிகிரி படிச்சுட்டா, டிகிரி படிச்சாங்க 3 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரியே 2 டிகிரி இந்த ஒயிட் ட்ரெஸ் தான். இதுக்கு மேல இந்த டிகிரி எல்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஆரோனுக்கு என்ன வேலை, என்ன தகுதின்னு சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவான், சீரழிஞ்சவன் என்ன செய்வான்? செங்கல் இருப்பான். அப்படி இருந்தவனை இந்த அபிஷேக தைலத்தை ஊத்துன உடனே யார மாறிட்டாரு? ஆசாரியனா மாறிட்டாரு. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அது இந்த தைலத்தில் உள்ள எஃபெக்ட், கிருபை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தைலம் ஊத்திட்டா உன் ஸ்தானம் மாறும். இந்த தைலம் கிடைச்சிட்டுனா சுகம் கிடைக்கும். இந்த தைலம் வந்துருச்சுன்னு சொன்னா நீ யாரா மாறிடுவ? பரிசுத்தவனாய் மாறிடுவ. யார்கிட்ட நீ தப்பா பேசுனியோ, யார்கிட்ட தப்பா பழகுனியோ, யாரெல்லாம் உன்னுடைய பார்வையில தவறா தெரிஞ்சாங்களோ எல்லாம் மாறிடும். அப்படியே ட்ரிப் ஆயிப்படும். அதான் இதனுடைய சக்திங்கிற. அடுத்து, உமது தோழரை பார்க்கிலும் கர்த்தர் உம்மை சொல்லுங்க சத்தமா, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். எந்த துக்கத்துல நீங்க வந்தீங்கனாலும் இந்த தைல கொம்புல இருந்து அபிஷேகம் ஊத்திட்டாரு. தைலம் உன் தலையில ஊத்தியாச்சுன்னா உங்கள் துக்கம், வாசிங்க சங்கீதத்துல வாசிங்க, எபிரேயர்ல வாசிங்க 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எப்படிப்பட்ட என்ன தைலம்? ஆனந்த தைலம். இந்த தைலம் வந்துருச்சுன்னா துக்கம் எல்லாம் மாறிடும். அப்படியே செத்து போன மாதிரி வருவீங்க. இங்க வந்த உடனே மகிழ்ச்சி உண்டாயிரும். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எப்படி மாத்த முடியும்? அவனுடைய வேதனைக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கும், அபிஷேகத்துல ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கும், ஒரு ஜெயத்தின் வல்லமை அவனுக்கு, அவனுக்குள்ளே விசுவாசம் உண்டாயிரும். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முகம் இணைஞ்சிரும், அப்படியே மாறிடும், சந்தோஷமா போவான். அப்படி செத்து போன மாதிரி வருவான், அழகா ராஜா மாதிரி திரும்பி போவான். பிசாசு பாப்பா என்னடா போகும்போது அவனை ஒரு அழுத்தி விட்டு போனோம், இப்ப எங்க வரான், சிங்கம் போல திருப்பி வெளியே வரானேன்னு அவன் ஒதுங்குவான். அந்த அளவு இந்த அபிஷேகம் ஆனந்த தைலம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். சும்மா பாட்டு படிச்சுட்டு பெர்மன்ஸ் பாட்டு பாடுனதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்க அபிஷேகத்தில் நிரம்பணும், உன் துக்கம் மாறணும். ஒன்னும் இல்லாட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி அல்லையா போட்டு நீ போகணும். அது போடணும்னா ஆனந்த தைலம் வரணும். அந்த தைலத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஆனந்தம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது, பாடல்கள் பாடும்போது, ஒரு அபிஷேகம் வரும்போது உன்னுடைய துக்கம் எல்லாம் அப்படி தெரிச்சு ஓடிடும். உன்னை பிசாசு இனிமே துக்கப்படுத்தவே முடியாது. இல்லைன்னா முடிச்சு காத்திரி கொடுத்து வருவாங்க, நாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க எனக்கு 1008 பிரச்சனை. அப்ப இங்க என்ன பண்ண 1.5 மணி நேரம் சொல்லுங்க, 1.5 மணி நேரம் இங்க உட்கார்ந்து இருந்தியா, என்ன பண்ண? ஆனந்தத்தை எல்லாம் நீ வாங்கல, உனக்கு ரிசல்ட் இங்கே விழுந்துடணும். ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அடுத்து எத்தனாவது இது? 4. 5வது, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். 1 பாட்டு 1 வாசிக்கலாமே, 2, 3. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. எதுல? உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. பரிமள தைலம், இதுக்கு சக்தி, இதனுடைய சக்தி என்ன? இந்த பரிமள தைலங்கிறது வாசனை வீசக்கூடியது. ஒன்னு வாசனை வீசும். இதுக்கு இன்னொரு சக்தி இருக்கு. செத்து போன வீட்டுல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மரண வாசனையவே நெஞ்சுக்கும் மூடிடும், மறைச்சிடும். அது இருக்கு, அது ஒரு சக்தி. ஒன்னு, இந்த அபிஷேக தைலம் வரும் பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவார். இந்த அபிஷேக தைலம் வரும்போது, பரிமள தைலம் வந்துச்சுன்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற தோல்விகள் மறைக்கப்படும், அப்படியே மூடிடுவார். அந்த ஸ்மெல் வெளியே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க பாருங்க, நம்முடைய முந்தைய காலங்களில் இந்த ஃப்ரீசர் கிடையாது.
கிளிப்பாட்டி வச்சு விட்டுருப்பாங்க. சில சாவு வீட்டுல நிச்சய முடியாது, உண்மையாவே நிக்கவே முடியாது, அடிச்சுக்கிட்டே இருப்பான் சென்ட போட்டு. ஒருத்த நிக்க மாட்டான். ஆனா இப்ப அப்படி இல்ல, அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு கப்புன்னு வச்சு அந்த ஸ்மெல்லே ஒழிச்சிடறான். பழைய ஏற்பாட்டுல ஒரு இந்த தைலம் எல்லாம் போட்டு கந்த வர்க்கம் விட்டு அப்படியே சீலையில சுத்திடுவாங்க, அது கட்டே போகாது, அப்படியே இருக்கும். 40 நாள் இருக்கு ஒரு ப்ராசஸ் ஒர்க் பண்ணுவாங்க, பாடி கெட்டு போக கூடாது பழைய ஏற்பாட்டுல. அப்படிதானே நான் சொன்னது கரெக்டா? ஆதியாகமம் 53:2. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலருக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். அடுத்த வசனம். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். 40 நாள் அந்த பாடியை எம்பாம் பண்றதுக்கு பக்காவா அழகாக இது பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி என்ன செய்யுது? கெட்டே போகாது. இந்த சுகந்த வர்க்கம் இந்த தைலத்தை போட்டு வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே இருக்கும், படுத்த மாதிரியே இருக்கும். இதை தூக்கிக்கிட்டே எங்க போயிட்டானுங்க? கானானுக்கு வந்துட்டான் அடக்கம் பண்றது. எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த தைலம் வரும்போது உன்னுடைய பேர் பெருமைப்படும், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். நீ வரும்போதே எல்லாரும் பார்த்து உன்னை ஆச்சரியப்படுவாங்க. சென்ட் அடிச்சுட்டு வாங்க, எல்லா அபிஷேகத்துல இருந்தாலும் கண்ணை திறந்து பார்த்துருவாங்க, யாரோ வந்திருக்கான் போல் இருக்க புதுசா ஒண்ணு போட்டு அப்படின்ட்டுவாங்க. தெரிஞ்சிருது இல்ல? ஆனா அதே நேரத்துல மரண வாசனையை அழிக்கும். உனக்குள்ள இருக்கிற தோல்விகளை அப்படியே அழிச்சிடுறது இந்த சக்திக்கு. நாற்றங்களை மறைக்கக்கூடிய. அதனாலதான் நாங்க அபிஷேகம் பாருங்க, எதுக்கு இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம்? மற்ற சபையில கிடையாது. நம்ம சபையில வைக்கிறோம்னா எதுக்கு? இதுக்காகவது 6:30 வா, 6:30 இருந்து 7:30 வரைக்கும் முழங்கால், சும்மா நிக்கிறதுக்கு இல்ல, டைம் போறதுக்காக இல்ல. என்னை பேச சொன்னா 3 மணி நேரம் பேசுவேன், 7 மணி நேரம் பேசுவேன், அது முக்கியம் இல்ல. உனக்குள்ளேயே ஒரு ஃபார்மேஷன், ஒரு உருவாக்குதல் உண்டாகணும். 1 hour கிட்டது கத்தி 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 உனக்குள்ளேயே மாற்றம் உண்டாகணும். 1 hour. அதுக்கு பிறகு ஆவியானவர் உன்னை டிசைன் பண்ணுவார். அதுக்குதான் இந்த டைம். நீயா உட்கார்ந்து ஒரு வசனம் உண்டு, புறாக்களை போல நாங்கள் நெஞ்சிட்டு இருக்கிறோம். நீ பண்ற ஜெபம் எவனும் கேட்காது, சத்தம் கேட்கும், ஆனா என்ன கேட்காது, பாயிண்ட் புரியாது. கத்தாவே என்ன உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அறிக்கை இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? கரெக்ட் தானே? சத்தம் ஊமானே தவிர, அந்நிய பாஷை பேசுவானே தவிர தன்னுடைய அறிக்கையை சத்தமா சொல்லுவானா? ஆண்டவரே நான் பாவி அப்படியா சொல்லுவான்? அதெல்லாம் அடக்கி வாசிச்சிருவான். அதுதான் சொல்லியிருக்கு பைபிள்ல, புறாக்களை போல நாங்கள் நெஞ்சிட்டு இருக்கிறோம், கூவி கொண்டிருக்கிறோம், நம்முட்டை போல நெஞ்சிட்டு இருக்கிறோம், புலம்பிக்கிட்டு இருக்கிறோம், சிங்கத்தை போல உரிமை கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்துல விளைஞ்சிட்டு இருக்கான், தன்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். பரிமள தைலம் வந்து அந்த தைலம் ஊத்தும் போது பரிமள தைலத்தை ஊத்திட்டாரு, அவன் மேல இருக்கிற கெட்ட பேர் எல்லாம் போயிடும். இந்த சிஸ்டர் சரியில்லாம, அந்த பிரதர் சரியில்லாம, அவன் அங்கனா இதெல்லாம் அப்படியே இந்த அபிஷேகம், இந்த பரிமள தைலம் ஊத்த 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 எல்லாமே என்ன செஞ்சிடும். முந்தி அப்படி இருந்தாருங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பயங்கரமா ஜெபிக்கிறான். இப்போ கர்த்தர் அவனோட கரங்கள் எடுத்துட்டாரு. அந்த மரண வாசனை நெஞ்சிருச்சே போயிடும். அதுக்குதான் நாங்க அபிஷேகத்துல நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்க. கடைசியாக ரொம்ப இருக்க, நம்ம அவ்வளவு தூரம் போக வேண்டாம், சிந்திக்கிறதுக்கு தான் நான் பாயிண்ட் சொல்றேன். இது ஸ்டடி அல்ல, சும்மா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. யோவான் எழுதின சுவிசேஷத்துல லாசரு உயிரோடு எழுப்பப்பட்ட பின்பு ஒரு விருந்து நடக்குது, ரா விருந்து. அன்னைக்கு அந்த மரியாள் வந்து ஏற்கனவே அவன் நல்ல தைலத்தை ஊத்துனவதான், பரிமள தைலத்தை ஊத்துனவதான். ஆனா இப்போ வந்து ஊத்துனது வந்து விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்கிற ஒரு தைலத்தை ஊத்திட்டு போயிட்டான். வாசிங்க யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. வீடே சும்மா தூக்கிடுச்சு. இந்த சில பேக்கரி கிட்ட போனீங்கன்னா, இந்த மெட்ராஸ்ல எல்லாம் அது என்ன ஒரு பிஸ்கட், இப்ப இந்த கம்பெனி இல்லையே,
பிரிட்டானியா சென்னை பாடியில இருக்கு. அப்படி கிராஸ் பண்ணா போதுங்க, அந்த ரோட்ல 24 hours எது இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஸ்மெல் அடிக்கும். எத்தனையோ கிலோமீட்டருக்கு அடிச்சுட்டே இருக்கும். அதே போல இதே பெண்ணுதான் ஏற்கனவே பரிமள தைலத்தை ஊத்துனா. அதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் பாருங்க, முதல் 2வது வசனம் யோவான்லயே, யோவான் 8:2. 11:2 கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. இது பரிமள தைலம். ஆனா இந்த தைலத்தினுடைய தன்மை என்னது? விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்கிறது. இது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? விலையேற பெற்ற. ஏன்னா யோசேப்பு வித்தது எத்தனை வெள்ளி காசுக்கு? சண்டே ஸ்கூல்ல எத்தனை வெள்ளி காசு? இந்த ஸ்கூல்ல கொஸ்டின் கேட்டா அப்படியே உட்காந்துருப்பாங்க எல்லாரும். உடனே ஒருத்தன் ஸ்கூல்ல ஒருத்தன் இதை பாப்பான், ஒருத்தன் அவரை தான் கூப்பிடுறாங்க, அப்படி பாப்பான். 20 வெள்ளி காசுக்கு யாரை வித்தாங்க? யோசேப்ப. இயேசுவ 30 வெள்ளி காசு. ஆனா இந்த பெண் இப்ப ஊத்தின அந்த தைலத்தினுடைய காசு எவ்வளவு? 300 வெள்ளி காசு. அவ்வளவு காஸ்ட்லி அது. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த தைலம் வந்தா உன் லைஃப் விலையேற பெற்ற குணங்களால் நிரம்பும், அப்படியே மாறிடும். விலையேற பெற்றவனா இவனை கர்த்தர் மாற்றுவார். இந்த தைலத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த நலதம் என்கிற அந்த தைலத்தினுடைய தன்மை என்னன்னா காஸ்ட்லியானது. அவ்வளவு விலையேற பெற்றவனா இவனை மாற்றும் இந்த சக்தி இருக்கு. நீ குப்பையா தான் வந்த, ஆனா கர்த்தருடைய கோபுரத்துல கொண்டு போய் என்ன செய்வாரு? வைப்பார். விலையேற பெற்றவனாய் கர்த்தருடைய மாற்றும். 2வது இந்த தைலத்துக்கு சக்தி என்னன்னா களங்கமில்லாதது. உன்னை களங்கமில்லாத நிஷ்கலங்கம் சொல்லுவாங்க. சுத்தமானவனா உன்னை மாத்திரும். அது எந்த களங்கமும் கிடையாது. வெளிப்படுத்தல் 22 நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜீவ நதி புறப்பட்டு வருது. அதுக்கு பேர் என்னது? பளிங்கு கொப்பான வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:2 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. சிங்காசனத்துல நதி புறப்பட்டுச்சுன்னா மரம் வந்துச்சா? பின்பு பளிங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, பளிங்கு கோப்பான சுத்தமான ஜீவ தண்ணீர், கிறிஸ்டல் கிளியர். அப்படி மேல இருந்து பார்த்தா 1.5 கிலோமீட்டர் தெரியும். அவ்வளவு பியூர் தண்ணி. ஒரு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை. இதான் இந்த தைலத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஜெபம் இல்லாம இப்ப நீங்க முழங்கால போடுங்க. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் சுவாமி. இந்த தைலத்தை ஏன் தலையில ஊத்தும். இன்னைக்கு இந்த தைலம் 7 நீ இதுல நான் 6 பாயிண்ட் சொன்னேன், அதுல 8 பாயிண்ட் சொன்னேன். அப்படித்தானே? 6 தைலம், பாயிண்ட் எத்தனை? 8. 1 வாசனை, 2வது மரண வாசனையை நீக்குவது. இதுக்கு உள்ள சக்தி என்ன? இதுக்குள்ளது என்னது? விலையேற பெற்றது, களங்கம் இல்லாது. ஒரு மனுஷனை களங்கம் இல்லாமல் நிறுத்துறது தான் இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையுள்ள சக்தி. எல்லாரும் கண்களை மூடுவோம். முடிஞ்சா முழங்கால் போடுங்க. நீங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனா இன்னைக்கு இந்த தைலத்தில் உள்ள டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுல எந்த தைலம் உங்களுக்கு வேணுமோ அதை கேட்கலாம். சுகம் வேணும்னா சுகத்தை கேளுங்க, புத்தி மாறணும்னா புத்தியை மாறுறதை கேளுங்க. ஆமென். பரிசுத்தம் வேணும்னா பரிசுத்த கேளுங்க. துக்கம் மாறணும்னா ஆனந்த தைலத்தை கேளுங்க. தயவு செய்து, நமக்கு ஷார்ட் டைம் தான், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்த 15 மினிட்ஸுக்குள்ள உங்களுக்கு எது வேணுமோ அதை தருவார். ஆமென். அன்றைக்கு கொம்பை தைலத்தெல்லாம் நிரப்பிக்கொண்டு சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு கடந்து வந்தது போல பரிசுத்த ஆவியானவர் கொம்பை நிரப்பிக்கொண்டு நம்முடைய சபைக்கு இறங்கி வந்திருக்கிறார். நீ தாவீதா இருந்தால், ஆமென், உனக்கு இன்னைக்கு இந்த அபிஷேக தைலத்தை உன் தலையில் வார்க்க அவர் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிக்கும் இந்த அபிஷேக தைலம் போதுமானது. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள்.
ஹல்லேலூயா. கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு ஒருவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ பாத்திரனாய் இருந்தால் உன் தலையில் மேல் வார்க்க அவர் உண்மை உள்ளவர். வாயை திறங்க பிரியமானவர்களே, போராடுங்க. கர்த்தாவே, எனக்கு இன்றைக்கு இந்த தைலம் வேணும், என் சிரசில் ஊற்றும். ஹல்லேலூயா. ஆமென். 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 நான் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு இங்க அமைதியா இருந்துறாதீங்க. ஒரு ட்ரிப் அபிஷேகம் பண்ணப்பட்டா ரெண்டாவது அபிஷேகம் பண்ணப்படக்கூடாதுன்னு பைபிள்ல கிடையாது. எத்தனையோ ட்ரிப் அபிஷேகம் பண்ணப்படலாம், அதுல ஒன்றும் தடையே கிடையாது. ஏனென்றால் ஆவியானவர் திரும்ப திரும்ப உன்னுடைய குறைவை மாற்றும்படியாக அவ்வப்பொழுது வந்து நிரப்பிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி உனக்கு எந்த தைலம் ஊற்றப்படணும்னு நீங்க தீர்மானிங்க. உன் ஸ்தானத்தை மாற்றக்கூடிய அபிஷேகமா, அபிஷேக தைலமா, இல்ல வியாதியை நீக்கக்கூடிய ஒரு பிசின் தைலமா, இல்ல ஜீவியத்தை பரிசுத்தமாக்குகிற பரிசுத்த தைலமா, இல்ல துக்கங்கள் மாற வேண்டிய ஆனந்த தைலமா, இல்ல வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு படிமள தைலமா, இல்ல விலையேற பெற்ற களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நல்லத தைலமா? நீதான் இப்ப அதை தீர்மானிக்கணும். நீங்க போகிற பாதை உங்களுக்கு தானே தெரியும் பிரியமானவர்களே. உங்களுக்கு இந்த பாதையில எது உங்களுக்கு தேவையோ அதை வாயை திறந்து கேளுங்க. அவர் கடந்து போகும் முன்பாக உன் தலையில் அதை ஊற்றட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் முடியறதுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். வாயை திற, கேளு. கர்த்தாவே, நான் இந்த பாதையில போறேன், எனக்கு ஆனந்த தைலத்தை தாரும். ஹல்லேலூயா. நான் பலவீனத்தை உணர்கிறேன், எனக்கு கிளையாத்தின் பிசின் தைலத்தை ஊற்றும்.